நம்ம ஜெயம் ரவி ஜெயம்னு ஒரு படம் மூலியமா ஒரு ஹீரோவா நம்ம தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். மோகன் ராஜாவுடைய தம்பி தான் நம்ம ஜெயம் ரவி. ஜெயம் ரவி ஆர்த்தின்றவங்களை மேரேஜ் பண்ணார். நம்ம ஜெயம் ரவிக்கு 2 குழந்தைகள் இருக்குது. நம்ம தமிழ் சினிமாவில் பெஸ்ட் பேர்னு நிறைய பேர் சொல்கிறது ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி இவங்களை தான். ஆனால் இவங்க திடீர்னு ஒரு முடிவை எடுத்திருக்காங்களாம். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. என்ன நியூஸ்னா, நம்ம ஆர்த்தி ஜெயம் ரவியும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்களா. நம்ம ஜெயம் ரவி தான் டைவர்ஸ்க்கு முக்கியமாகவே அப்ளை பண்ணியிருக்காருன்னு ஒரு நியூஸ் 2 நாளாக பயங்கரமாகவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. இதை பற்றி பேசலாமா வேணாமன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். ஏன்னு சொல்ல வரேன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்குது. ஆர்த்தி அவங்க ஜெயம் ரவி கூட இருக்கிற நிறைய போஸ்டரை அவங்க சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுவாங்க. ஏகப்பட்ட ஃபோட்டோக்கள் அவங்க போஸ்ட்டில் இருக்கும். ரீசெண்டாக கூட இந்த ஜெயம் படம் ரிலீஸ் ஆகி 21 இயர்ஸ் ஆச்சுன்னு அதுக்கு ஒரு சூப்பரான போஸ்டரும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. கோட்ஸும் நிறைய போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி பண்ண அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஜெயம் ரவி இருக்கிற எல்லா ஃபோட்டோவையும் டிலீட் பண்ணிட்டாங்க. இதை பார்த்த எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நம்ம ஜெயம் ரவி ஆர்த்தியை டைவர்ஸ் பண்ண போகிறது. இந்த விஷயம் உண்மை இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா யார் ஒருத்தவங்க இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் நல்லா தான் இருக்கணும். இந்த மாதிரி பண்ணுறது தப்புன்னு சொல்ல வரல. அவங்களுடைய முடிவு தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு ஆர்த்தி தரப்பில் கிட்ட இருந்தோ நம்ம ஜெயம் ரவி தரப்பு கிட்ட இருந்தோ எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல டைவர்ஸ் பண்ணுறது பற்றி. ஆனால் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கிறதுனால சோஷியல் மீடியாவில் இந்த விஷயம் பயங்கரமாகவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஆர்த்தி மற்றும் ஜெயம் ரவியோட டைவர்ஸ் பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.